மார்க் ஜுக்கர்பர்க், நெயில் ஏ ஆம்ஸ்ட்ராங், வெல்டமிர் புட்டின், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஜோசப் ஸ்டாலின், சார்லி சாப்ளின். அன்பர்களே, நான் சொன்ன இந்த பெயர்கள் எல்லாம் இதுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. ஒன்றாவது பணம், இரண்டாவது புகழ், மூன்றாவது செல்வாக்கு, நாலாவது ஒரு ஒற்றுமை உண்டு. அது என்னவென்றால் அதுதான் பெயர் எண் 46, நம்பர் 46. ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். அன்பர்களே, இந்த வீடியோ பதிவில் தி மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எண் 46 கண்டிப்பாக இடம் பிடித்துவிடும். ஏனென்றால் இந்த எண்ணுக்கு அதீத சக்தியும் அதீத பலமும் கண்டிப்பாக உண்டு. நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் இந்த எண் 46ஓட ரகசியங்கள், பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கூற உள்ளேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்வது மிக்க நலம். ஏனென்றால் இவ்வகையான நல்ல வீடியோக்கள் நான் ஃபியூச்சரில் பதிவு செய்து போடும்போது உங்களை எளிதில் கண்டிப்பாக வந்து சேரும். 4 என்ற ராகுவும் 6 என்ற சுக்கிரனும் இரண்டும் இணைந்து நல்ல ஒரு பலமான எண்களாக உருவாகி அற்புதமான பலன்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை இந்த எண்ணுக்கு உண்டு. அதுதான் எண் 46. 4 என்ற ராகு அறிவு, புத்திசாலித்தனம், சொகுசான வாழ்க்கை. 6 என்ற சுக்கிரன் பணம், புகழ், செல்வாக்கு. இரண்டும் இணைந்து 46ஆக எண் உருவாகும் போது இந்த எண் ஒரு மனிதன் கரெக்டாக பயன்படுத்தி விட்டான் என்றால் கண்டிப்பாக அந்த நபருக்கு நினைத்த வாழ்க்கை, பணம், புகழ், வசதி கண்டிப்பாக அந்த எண் கொடுத்துவிடும். அது உறுதி. பழைய நூல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண் 46 அரசரோட கிரீடம், அதாவது மணிமகுடம், கிரவுன் ஆஃப் ஜுவல், இவ்வகையான இந்த எண்ணை சித்தரித்து புகழ்ந்து எழுதி உள்ளனர். இந்த எண் 46 சில பிறந்த தேதி எண்காரர்களுக்கு கரெக்டாக பொருந்தி அமைத்து விட்டால் புத்திசாலித்தனமும் அறிவு கூர்மையும் இவங்களுக்கு உருவாகி நினைத்த காரியத்தை சித்தியாக்கி இந்த எண் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துவிடும். இது உறுதி. இந்த எண் 46 ஒரு கரெக்டான பிறந்த தேதி எண்காரர்களுக்கு பொருந்தி அமைத்து விட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு புத்தி கூர்மையும் புத்திசாலித்தனமும் இந்த எண்காரர்களுக்கு உருவாக்கி நினைத்த காரியத்தை சித்தியாக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடைய செய்யக்கூடிய ஒரு வலிமை இந்த எண் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துவிடும். இந்த எண் கண்டிப்பாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுத்துவிடும். நீங்கள் எங்கே சென்றாலும் ஒரு 10 பேர் உங்கள் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உங்கள் உடலில் பிரைட்னஸும் முகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேஜஸை இந்த எண் உருவாக்கிவிடும். நீங்கள் சொன்ன சொல்லுக்கும் இட்ட கட்டளை கண்டிப்பாக 4 பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு இணங்கி அந்த காரியத்தை சித்தி பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த எண் உங்களுக்கு கொடுத்துவிடும். இந்த எண் 46 சில பிறந்த தேதி எண்காரர்களுக்கு பொருத்தமாக அமையும் போது அவங்களுக்கு பெயராக நான் மாற்றம் பண்ணி கொடுக்கும் போது ஒரு குறுகிய காலத்தில் அந்த முன்னேற்றமும் வளர்ச்சி நான் பார்த்துள்ளேன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 9, 18, 27ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் அல்லது தேதி மாத வருஷம் கூட்டி 9 வந்தால் 7, 16, 25ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் அல்லது தேதி மாத வருஷம் கூட்டி 7 வந்தால் இந்த எண்ணை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்திவிட்டால் பெரிய ஆபத்துகளும் கெடு பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இந்த எண்ணை முற்றிலும் தவிர்ப்பது மிக்க நலத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த எண் 46 நீங்கள் கவனமாக கரெக்டாக பயன்படுத்திவிட்டால் கண்டிப்பாக ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல வெற்றிகள், நினைத்த காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கக்கூடிய வலிமை இந்த எண்ணுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் இந்த எண்ணை முறையாக பயன்படுத்தி இந்த எண்ணோட பலன்கள் நீங்களும் அனுபவித்து நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று என்னோட ஆசை. இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு என்னோட குருக்கும் இறைவனுக்கும் இந்த கலைக்கும் நன்றியை சொல்லி இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.